மகாராஜா ஆக்டர் விஜய் சேதுபதி, அதுக்கடுத்து அனுராக் கஷ்யப், இவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு பயங்கரமான திரைப்படம். அதில் குறிப்பாக நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50வது படம். பெரும்பாலான ஆக்டருடைய 50வது படம் அப்படின்றது பெருசாக ஓடி இருக்காது, எல்லா படமும் ஃப்ளாப்பு தான். அதே மாதிரி இந்த படமும் அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சென்டிமெண்ட்டை உடைச்சி வேற மாதிரி இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அதில் குறிப்பாக நம்ம விஜய் சேதுபதி கெரியர்லேயே இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அவர் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லணும். 96 படத்துக்கு அப்புறமா தான் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் மட்டும்தான். வர்த்தக ரீதியாகவும் சரி, விமர்சனமாகவும் சரி, நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிற ஒரு படமாக இந்த மகாராஜா படம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு அமைஞ்சிருக்கேன். இந்த படத்துடைய விமர்சனம் சொல்லும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இந்த படம் கண்டிப்பாக 100 கோடி அப்படின்றத அச்சீவ் பண்ணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு தகுதி இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு வேர்ல்டு வைட் 82 கோடி இந்த படம் வசூல் வந்திருக்காமா. படத்தரப்பிலேயே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் தான் முதல் முறையாக நம்ம விஜய் சேதுபதி கெரியர்லேயே 50 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண படமும் இந்த மகாராஜா மட்டும்தான். இப்போ 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண போகிற படமும் இந்த மகாராஜா தான் இருக்க போகுது. இந்த வருடம் வெளிவந்த தமிழ் படங்கள்லேயே 2வது முறையாக 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் ஆக போகிற படம் இந்த மகாராஜா மட்டும்தான். ஏன்னா முதல் படம் நம்ம அரண்மனை படத்துடைய பார்ட் 4, அதை தொடர்ந்து நம்ம மகாராஜா இப்போதைக்கு 100 கோடி ரூபாய் நெருங்கிட்டாப்ல. இன்னும் ஒரு 2 நாளில் இந்த படம் 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஒரு அஃபிஷியலாக எதனா போஸ்டர் கொண்டு வருவாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய அன்சென்சார் வெர்ஷனை நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் தேட்டரில் வந்துட்டு 4 வாரம் கழிச்சு இந்த படம் உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு என்ன தோணுது? 100 கோடி ரூபாய் கிளப்பில் இந்த படம் ஜாயின் பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.